खैर बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நாம் இன்னைக்கு எப்போவுமே வைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் வைக்க முடியல. காரணம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், ட்ராவலிங் பண்ண முடியாத காரணத்தினால இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம லைவாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்குமே தகவல் சொல்லியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் திஸ் ஆஸ்பெக்ட் இந்த ப்ரோக்ராம் இப்போது யாரெல்லாம் லைவ் பார்த்துட்ருக்கீங்களோ இன்ஷா அல்லாஹ் அவங்க லைவாக பார்த்துக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இது யூடியூப்பில் கூட இப்போவுமே ஒரு மாதமாக நடக்கிற ப்ரோக்ராம் மாதிரி இது சேவ் ஆகும். ஃப்யூச்சரில் கூட இது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை தல்பியா சொல்லிக்கொள்வோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ஒரு வாக்கியம், அல்லாஹுடைய வீடு காபத்துல்லா, இதை பார்ப்பதற்கு, இதை தரிசிப்பதற்கு, இதை தவாஃப் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த வாக்கியத்திற்காக நமக்கு அழைப்பு விடுக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு அழைக்கின்றான், நீங்கள் என்னுடைய வீட்டின் பக்கம், காபத்துல்லாவின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுகின்றான். அந்த அழைப்பிற்கு பதில்தான் இந்த தல்பியாவாக நாம் சொல்கின்றோம். இந்த தல்பியாவுக்கு அர்த்தம் என்ன? லப்பைக் யா அல்லாஹ், நான் வந்து விட்டேன். அல்லாஹும்ம லப்பைக் யா அல்லாஹ், நான் வந்து விட்டேன். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், நிச்சயமாக அனைத்து விதமான நியாமத்துகளும் அனைத்து விதமான புகழும் உன்னுடையது. லக வல் முல்க், இன்னும் அரசாட்சி உன்னுடையது, அரசன் நீ. லக வல் முல்க் லா ஷரீக லக், உன்னை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. இதுதாங்க அதோடைய அர்த்தம். ஸோ அதனால் இந்த தல்பியாவை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த உம்ராவுடைய அமல், ஹஜ்ஜுடைய அமல், இந்த அமலில் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் நமக்கு பாதுகாக்கின்றார். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம தல்பியா சொல்கிறோமோ, இந்த தல்பியா சொன்னதிலிருந்து எப்போ வரைக்கும் நாம் தவாஃப் செய்யறதுக்கு காபத்துல்லாவுக்கு போகிறோமோ, அந்த காபத்துல்லாவுக்கு தவாஃப் போகிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? அந்த தல்பியாவை அதிகமாக ஓதணும். ஹதீஸில் வந்திருக்கு, ஹதீஸுடைய கருத்தில் வந்திருக்கு, எந்த அளவுக்கு நாம் தல்பியாவை அதிகமாக நம்ம சொல்வோமோ எங்களுடைய இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளம் என்பதாக சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம சுருக்கமாக விஷயத்துக்குள்ளே வருவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய இந்த அமல், உம்ராவுடைய அமல், ஒவ்வொரு அமலிலையும் நம்ம 3 விஷயங்களை பார்க்கணும். ஒவ்வொரு அமலையும், அது தொழுகையாக இருக்கட்டும், மற்ற எந்த அமலாக இருக்கட்டும், ஒரு அமலையும் நம்ம 3 விஷயங்களை முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதில் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நான் செய்யக்கூடிய அமலுடைய நோக்கம் என்ன, எதுக்காக என்ன செய்கிறேன், எனக்கு நோக்கம் புரிஞ்சிருச்சு, நோக்கத்தை நான் கவனித்தேன், நோக்கத்தின் மேலே நான் வந்து கண்ணுங்கருத்தமாக இருந்தேன்னு சொன்னால் அந்த அமலை பூர்த்தியாக செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும். நம்மளுடைய நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதனால் அந்த அமலுடைய நோக்கத்தை நாம் அறியணும் முதல்ல. இரண்டாவது இருக்கே நாம் அந்த அமலை செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அந்த அமலை கொண்டே நமக்கு என்ன பிரதிபலன், கூலி என்ன கிடைக்கும், அந்த கூலி நமக்கு தெரியணும். இரண்டாவது. மூன்றாவது அந்த அமலுடைய முறை, இல்மு, அந்த அமல் செய்யக்கூடிய முறை என்ன, அதோடைய இல்மு என்ன, இது நம்ம தெரியணும். இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சால்தான் அந்த அமல் நம்ம பரிபூர்ணமாக செய்ய முடியும். மனசுடைய
ஆறுதல் மனசுடைய ஒரு லைஃபோட ஒரு மனசுக்கு பிடித்தமான ஒரு அமலாக நம்ம செய்ய முடியும். ரெண்டாவது அந்த அமலுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த 3 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த 3 அமல்கள் அது எந்த அமலாக இருந்தாலும் சரி நாம் இது செய்யணும். இப்போ இந்த உம்ராவுடைய அமல், இந்த உம்ராவுடைய அமலில் முதல்ல இந்த உம்ராவுடைய அமலுடைய நோக்கம் என்ன? இந்த அமலை நாம் எடுத்துப்போம். இதோடைய நோக்கம் என்ன? இந்த நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதை கொண்டு நாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும். யாரை? அல்லாஹ்வை, என்னுடைய படைத்த ரப், என்னுடைய ரப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை இந்த அமலை கொண்டு நான் திருப்திப்படுத்தணும். இதுதான் என்னோட நோக்கமாக இருக்கணும். யாரை காமிக்கிறதுக்கோ, ஊர் மக்களை காமிக்கிறதுக்கோ, அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, என்னை ஹாஜின்னு சொல்லுவாங்க, என்னை புகழ்ந்து பேசுவாங்க. அதனால் எந்த விதமான புகழ்ச்சிக்கும் இல்லாமல் இது வந்து அல்லாஹ்விற்காகன்னு சொல்லி இந்த அமலை நாம் செய்யணும். முதல் இது அதோட நோக்கம். நம்ம நோக்கத்தை சரி செஞ்சு கொள்ளணும். இரண்டாவது, இந்த அமலை கொண்டு என்ன பிரயோஜனம் எனக்கு கிடைக்கும்? பிரயோஜனம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் குர்ஆனில் கூட சொல்லியிருக்காங்க. இன்னும் ஹதீஸ் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹாஜி ஹஜ்ஜும் உம்ராவும் இது யாருக்காக நிறைவேற்றப்படுது? இது அல்லாஹ்விற்காக நிறைவேற்றப்படும் பொழுது இதற்கு கூலி அல்லாஹ்வே தன்னை கூலியாக கொடுக்கின்றான். மற்ற அமல்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை தரான். ஒரு தொழுங்க உங்களுக்கு இத்தனை நன்மை, ஒரு நோன்பு வைங்க இத்தனை நன்மை. இதற்கு பகரமாக ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் அல்லாஹ்வே தனக்கு கூலியாக கொடுத்து இதற்கு பகரம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைஸ லஹு இலல் ஜன்னா, அல்லாஹ் இதுக்கு சொர்க்கத்தை உங்களுக்கு கூலியாக கொடுக்கின்றார். முதலாவது. இரண்டாவது விஷயம் இருக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹாஜியை, ஒரு அல்லாஹ்விற்காக இஹ்லாசுடன் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு பிரதிபலனான ஒரு ஹாஜியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபொழுதும் ஏழை ஆக்குவதில்லை. ஒருபொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜியை ஏழை ஆக்குவதில்லை. மற்றவரிடத்தில் அவர்களை கையேந்த வைக்க விடுறதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் மக்களிடத்திலிருந்து தேவையற்ற நிலைமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹாஜி வைப்பான். இது வந்து இதோடைய பலன். இன்னும் சில இடங்களில் சொல்லப்படுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹஜ்ஜும் உம்ராவும் முடித்த ஹாஜி அவர் அல்லாஹ்விடத்தில் கை ஏந்தினார்னு சொல்லி சொன்னால் அந்த துவாவை அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான். அவர் முஸ்தஜாபு தாவாத் என்று சொல்லக்கூடிய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைக்கிறான். அந்த மாதிரி பாவங்கள் மன்னிக்கப்படுது, அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுது, துவா உடையவர்களாக ஆகிறாங்க. அல்லாஹ் அவர்களை ஏழை ஆக்க மாட்டான். மற்றவர்களுக்கு முன்னாடி அவர் வந்து கையேந்து அல்லாஹ் வைக்க மாட்டான். ஒரு ஹாஜி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராசை ஆக்க மாட்டான். ஸோ இவ்வளோ பெரிய பலன்கள் நிறைந்த இந்த ஒரு அமல், உம்ராவுடைய அமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்கான். ஓகே, இது வந்து இதுக்கு உம்ராவுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள். மூன்றாவது இருக்கு, இதோடைய முறை என்ன, இதோடைய எளிமை என்ன, இது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போது நாம் தொழுகிறதுக்கு உண்டான மசாயில் இருக்குது, முறை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தொழுகையில் வந்து ஃபர்து இருக்குது, வாஜிப் இருக்குது, சுன்னத் இருக்குது, முஸ்தஹப் இருக்குது, முபாஹ் இருக்குது, இத்தனை விஷயங்கள் இருக்குது இல்லையா தொழுகையில். இதே மாதிரி இந்த அனைத்து விஷயங்களிலும் எந்த விஷயம் நமக்கு முக்கியம், எந்த விஷயம் இருந்தால் அந்த அமல் பூர்த்தி ஆகும், எந்த விஷயம் இல்லைன்னு சொன்னால் அந்த அமல் பூர்த்தி ஆகாது அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் பார்க்க போனால் ஃபர்து இது ரொம்ப முக்கியம். ஃபர்து இல்லாமல் என்னுடைய அமல் பூர்த்தி ஆகாது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வாஜிப். வாஜிப்புங்கிறது எந்த அந்தஸ்துன்னு சொன்னால் அந்த வாஜிப் விடுபட்டால் அந்த தொழுகைக்கு நாம் ஹதா செய்யணும், அதுக்குண்டான பரிகாரம் நாம் செய்யணும், அதுக்குண்டான பரிகாரம் நமக்கு செய்யணும். பரிகாரம் செய்யலைன்னு சொல்லி சொன்னால் அந்த அமல் பூர்த்தி ஆகாது. அதே மாதிரி சுன்னத் இருக்குது, சுன்னத் விடுபட்டால் அமல் பூர்த்தியாகும், ஆனால் குறை இருக்கும். முஸ்தஹப், முபாஹ் இந்த மாதிரி இருக்குது, இது விடுபட்டால் பூர்த்தி ஆயிரும், ஆனால் குறை இருக்கும். ஆனால் பூர்த்தியே ஆகாத 2 விஷயங்கள் என்னன்னு சொன்னாக்கா, முதலாவது ஃபர்து, இரண்டாவது வாஜிப் இல்லையா, இது தொழுகையில். அதே மாதிரி முறைன்னு சொல்லும் பொழுது நம்ம ஆரம்பத்தில் வந்த உடனே என்ன பண்ணுறோம், அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறோம். தக்பீர் கட்டின பிறகு சனா நியத்தோ தக்பீருக்கு அப்புறம் சனா ஓதுறோம், அதுக்கப்புறம் தனி சூறா ஓதுறோம், அதுக்கப்புறமா ஃபாத்திஹா, அதுக்கப்புறம் ஜம் சூரா, அதுக்கப்புறமா ருக்கு, அதுக்கப்புறம் சிஸ்தா. இது வந்து ஒரு முறை. ஒருத்தர் நேராக வந்து தக்பீர் கட்டினார். தக்பீர் கட்டின பிறகு தக்பீர் கட்டி முடிச்சோட நேராக சஜ்தா போயிட்டார். சஜ்தாலேருந்து ஏஞ்சி நின்று அதுக்கப்புறமா என்ன பண்ணால் கிராத் ஓதுறார். அதுக்கப்புறம் அத்தியாயத்தில் உட்காந்தார். அதுக்கப்புறம் ஏஞ்சி ருக்குல போகிறார்.
அதுக்கப்புறம் ஏஞ்சி நின்று அப்புறம் சலாம் சொல்லிட்டார். சலாம் சொன்ன பிறகு அதுக்கப்புறமா பின்னி ருக்குல போகிறார். இது தொழுகை ஆகுமா? தொழுகை ஆகாது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் முறைகள் தவறுச்சு. அதுக்குன்னு ஒரு சீக்வன்ஸ் முறை இருக்குது. அந்த முறையில் நம்ம செஞ்சுட்டோம். அதே மாதிரி இந்த உம்ராவுக்கும் இல்முங்கிறது இருக்குது, முறைங்கிறது இருக்குது. இல்மு என்ன? இந்த உம்ராவில் எத்தனை ஃபர்துகள், இந்த உம்ராவில் எத்தனை முஸ்தஹபுகள், இந்த 2 விஷயங்கள் வாஜிபுகள். அப்போ இந்த உம்ராலையும் ஃபர்து இருக்குது, வாஜிப் இருக்குது, சுன்னத் இருக்குது, முஸ்தஹப் இருக்குது, முபாஹ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் 2 விஷயங்கள் இல்லாமல் இந்த உம்ரா பூர்த்தி ஆகாது. 2 விஷயங்கள் இல்லாமல் இந்த உம்ரா பூர்த்தி ஆகாது. அந்த 2 விஷயங்கள் என்னன்னு சொன்னால், முதலாவது ஃபர்து, இரண்டாவது வாஜிப். இந்த ஃபர்தும் வாஜிபும் இந்த 2 விஷயங்கள் இந்த உம்ராவில் கட்டாயமாக நமக்கு தேவை. இதை தெரியலன்னு சொல்லி சொன்னால் நம்ம கற்றுக்கிட்டே செய்யணும். இல்லை இதை நம்ம கற்றுக்கலன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய பணம் வேஸ்ட், எங்களுடைய 15 நாளுடைய பிரயாணம் வேஸ்ட், அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய அமல்கள் வேஸ்ட், எல்லாமே எங்களுடைய வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இல்லை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பணத்தை கொடுத்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் விசா போட்டாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் டிக்கெட் போட்டாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஹோட்டல், நமக்கு சாப்பாடு, நமக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் அல்ஹம்துலில்லாஹ் நடந்துருச்சு. ஆனால் நமக்கு ஃபர்து தெரியல, வாஜிப் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் எத்தனை பேர் நமக்காக உழைச்சாங்களோ, எத்தனை உழைப்புகள் நாங்கள் உழைச்சோமோ எல்லாம் வீணாக போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் அந்த ஏற்பாடெலாம் ஒரு பக்கம். ஆனால் எனக்கு ஃபர்து தெரியுமா, எனக்கு வாஜிப் தெரியுமா, இதுக்கு நான் பொறுப்பு, இதை நான் கற்றுக்கணும், நான் கற்றுக்கிட்டு எனக்காக இன்னொருத்தர் கற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த 2 விஷயங்கள் இல்முடைய விஷயத்தில், இந்த 2 விஷயங்கள் நாம் கற்றுக்கிறது நம்ம மீது கடமை. ஒன்று ஃபர்து, இரண்டாவது வாஜிப். அதே மாதிரி முறைகள், ஃபர்து எப்போ செய்யணும், வாஜிப் எப்போ செய்யணும், ஃபர்து எப்போ இந்த அளவுக்கு செய்யணும், வாஜிப் எந்த அளவுக்கு செய்யணும், எந்தெந்த இடத்துல ஃபர்து நிறைவேற்றணும், எந்த இடத்துல வாஜிப் நிறைவேறும், இந்த முறைகள் கற்றுக்கிறது நமக்கு மிக முக்கியமான தேவை. சரிங்களா? இப்போது நம்ம இந்த ஃபர்துக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது இந்த உம்ராவில் எத்தனை ஃபர்து? அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பல உம்ராக்கள் பண்ணியிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த குரூப்பில் நிறைய பேர் பல வாட்டி உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்க இருக்காங்க, புதுசாக போகிறவங்க இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அப்போது நமக்கு இதுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக செஞ்சுருந்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி. இல்லைன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி நாம் இதை புதுசாக நாம் கற்றுப்போம். இதுக்கு மேலே வரக்கூடிய உம்ராக்கள், இதுக்கு மேலே செய்யக்கூடிய அமல்கள் நம்ம சீராக செய்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யும். அப்போது இந்த உம்ராவில் ஃபர்துகள் எத்தனை? இந்த உம்ராவில் எத்தனை ஃபர்துன்னு சொன்னால் 2 ஃபர்துகள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த உம்ராவில் எத்தனை ஃபர்து? 2 ஃபர்துகள். சார் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்டு, இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் அதை கேட்டுக்கிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. இல்லைன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ போட்டு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பாஸ் பண்ணி போடுங்க. என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் ரிப்பீட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போது உம்ராவில் எத்தனை ஃபர்து? 2 ஃபர்துகள் உம்ராவில். 2 ஃபர்துகள். முதலாவது ஃபர்து என்ன? முதலாவது ஃபர்து இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து நியத் செய்கிறது. இது முதல் ஃபர்து இஹ்ராமுடைய ஆடை அணிந்து நியத் செய்கிறது. இரண்டாவது ஃபர்து காபத்துல்லாவுடைய தவாப் செய்வது. காபத்துல்லா இருக்கு இல்லையா, அந்த கருப்பு கலர் பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த வீடு, அது காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவை நாம் தவாப் செய்கிறது. இது இரண்டாவது ஃபர்து. முதலாவது ஃபர்து என்ன? இஹ்ராமுடைய ஆடை அணிந்து நியத் செய்கிறது. இரண்டாவது ஃபர்து காபத்துல்லாவை தவாப் செய்கிறது. இது 2 ஃபர்துகள். அதுக்கப்புறம் வாங்க 2 வாஜிப். முதல் வாஜிப் என்ன? சஃபா மர்வாவுக்கும் இடையில் சை செய்கிறது. சஃபா மர்வா 2 மலைகள். இந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே நாம் சை செய்கிறது. இது வாஜிப். இது முதல் வாஜிப். இந்த சஃபா மர்வாவுடைய சை செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஆண்கள் மொட்டை அடிப்பாங்க, பெண்கள் தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய கூந்தல் இருக்கு இல்லையா, தலைமுடி, அதில் கடைசி பாகத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? வெட்டி கொள்வாங்க. 1 இன்ச் அளவுக்கு வெட்டி கொள்வாங்க. இதுக்கு பேர் ஹலக். இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் ஹலக். அப்போது முதல் வாஜிப் என்ன? சஃபா மர்வாக்கும் இடையில் சை செய்கிறது. இரண்டாவது வாஜிப் சை செய்த பிறகு நாம் ஹலக் செய்யணும். அப்போது எத்தனை ஃபர்துங்க? 2 ஃபர்து, 2 வாஜிப். முதல் ஃபர்து என்ன? முதல் ஃபர்து இஹ்ராமுடைய ஆடை அணிந்து நியத் செய்கிறது. இரண்டாவது ஃபர்து அதுக்கு பிறகு நாம் தவாப் செய்கிறது. வாஜிபில் 2 வாஜிப். முதல் வாஜிப் என்ன? சஃபா மர்வாவுக்கும் இடையில சை செய்கிறது. இரண்டாவது வாஜிப் என்ன? சை செய்கிறதுக்கு பிறகு ஹலக் செய்கிறது. இந்த 4 விஷயங்கள் மிக முக்கியமான. இந்த 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதில் ஒன்று விடுபட்டாலும்
இதில் ஒன்று விடுபட்டாலும் உங்களோட உம்ரா பூர்த்தி ஆகாது. மறுபடியும் நீங்கள் உம்ரா செய்யணும். அந்த உம்ரா கேன்சல்டு, அந்த உம்ரா வந்து வாய்டு, அது வந்து பூர்த்தி ஆகாது. இந்த வாஜிப் 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதில் ஏதாச்சும் குறை நடந்துருச்சு, இதில் ஏதாச்சும் விடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் உம்ரா பூர்த்தி ஆயிரும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஆடு வாங்கி நீங்கள் சதக்கா கொடுக்கணும், ஒரு ஆடு வாங்கி நீங்கள் தம் கொடுக்கணும். இது செஞ்சால் உங்கள் உம்ரா பூர்த்தி ஆகும். ஸோ இதுதாங்க வித்தியாசம். ஃபர்து விட்டால் உம்ரா பூர்த்தி ஆகாது, வாஜிப் விட்டால் அதுக்கு கதா செய்யணும். கதா என்னன்னு சொன்னால் குற்றப்பரிகாரம். அதுக்கு குற்றப்பரிகாரம்னா ஒரு ஆடு வாங்கி சதக்கா செய்யணும். ஸோ இதுதாங்க விஷயம். இந்த 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்ஷால்லா வாஜிப் அடுத்தது பார்ப்போம். முதல்ல ஃபர்தில் பார்ப்போம். ஃபர்தில் 2 விஷயங்கள் இருக்கு. ஃபர்தில் 2 விஷயங்கள் சொன்னோம். முதல் ஃபர்து என்ன, எஹ்ராமுடைய ஆடை அணிந்து நியத் செய்கிறது. இதை எடுத்துப்போம். தவாஃப் செய்கிறது அடுத்தது பார்ப்போம் இன்ஷால்லா. இப்போ முதலாவது விஷயம் எஹ்ராமுடைய ஆடை. எஹ்ராமுடைய ஆடை என்னங்க, ஆண்களுக்கு 2 துணி, மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி, தைக்கப்படாமல் இருக்கணும், தச்சு இருக்கக்கூடாது. அன்ஸ்டிச்டு கிளாத்ஸ் 2 பேர், மேலே ஒன்று கீழே ஒன்று. இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு என்ன எஹ்ராம், அவங்க என்ன போடுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு எஹ்ராம். அவங்க வீட்டில் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே ட்ரெஸ்ஸு, வெளியில் போகும்போது என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே ட்ரெஸ்ஸு, புர்கா என்ன போடுறாங்களோ அதே புர்கா, அதுக்கு மேலே அவங்க நியத் செஞ்சுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு எஹ்ராம். ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு இதுதான் போடணும் அதுதான் போடணும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு 2 துணிகள், அதுக்குள்ளே தைச்ச துணி எதுவுமே இருக்கக்கூடாது. பனியனோ இல்லை இன்னரோ எதுவுமே வந்து ஆண்களுக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே அவங்க பெல்ட் கட்டிக்கலாம். சில பேர் கேட்பாங்க, பெல்ட் கட்டலாமா, பெல்ட் கட்டிக்கலாம். செப்பல் போடலாமா, செப்பல் போட்டுக்கலாம். கர்ஷீப் வைக்கலாமா, கர்ஷீப் வச்சுக்கலாம். பர்ஸ் வைக்கலாமா, வாட்ச் கட்டலாமா, மோதிரம் போடலாமா, இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் உடம்புல போடக்கூடிய துணிகள், தைத்த ஆடைகள் இருக்கக்கூடாது. இது வந்து எஹ்ராம் உடைய விளக்கம். சரி, இந்த எஹ்ராம் எங்கே கட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஹரம் ஷெரீஃப் இருக்கு இல்லையா, இந்த ஹரம் ஷெரீஃப்க்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. எல்லை, தமிழில் எல்லைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பவுண்ட்ரி, அரபியில் மீகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீகாத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம எஹ்ராமை கட்டிக்கணும். அந்த மீகாத்துடைய அந்த எல்லை இருக்கு, அந்த எல்லைக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எஹ்ராமை கட்டிக்கணும். அப்போ நமக்கு மீகாத் எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மீகாத் வந்து ஜெத்தாவுக்கு பக்கத்தில் எலம்லம். அப்போ எலம்லம் நம்ம கடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எஹ்ராமை கட்டணும்னா நம்ம எங்கேருந்து கட்டுவோம், நம்ம வந்து இந்தியாவிலேருந்து போகும்போது நம்ம எங்கேயாச்சும் நடுவில் இறங்குறதுனா அந்த இடம் மீகாத்துக்குள்ளே வருதா, வரல. அப்போ அந்த இடத்துலேருந்து பின்ன நாங்கள் கிளம்பி போகும்போது ஜித்தாவுக்கு, அப்போ ஜித்தாவுக்கு போகும்போது மீகாத் வருதா, வருது. அப்போ எந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பி எந்த இடத்துல நம்ம ஜித்தாவில் இறங்குவோமோ அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துலேருந்து நம்ம கட்டிக்கணும். இப்போ எங்களுடைய விஷயத்தில் நம்மளுடைய குரூப் இன்ஷால்லா 21ஆம் தேதி போக போகுது. எதில் போகிறோம், நம்ம சலாமேர் எங்கே போவோம், சென்னையிலேருந்து மஸ்கட் போவோம், மஸ்கட்லேருந்து இன்ஷால்லா ஜித்தா போவோம். அப்போ சென்னையிலேருந்து மஸ்கட் போகும்போது நமக்கு எஹ்ராம் வருதா, இது மீகாத் வருதா அப்படின்னு சொன்னால் வரல. அப்போ நமக்கு அங்கே எஹ்ராம் தேவை இல்லை. அதே மாதிரி மஸ்கட்லேருந்து நம்ம கிளம்பி ஜித்தா போய் இறங்குறோம், அங்கே மீகாத் வருதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வருது. அப்போ நம்ம எங்கே எஹ்ராம் கட்டணும், மஸ்கட்லேருந்து நம்ம கிளம்பும்போது எஹ்ராம், ஏன்னா ஃப்ளைட்டில் நம்ம கட்ட முடியாது. அப்போ மஸ்கட்லேருந்து கிளம்பும் போதே நாம் என்ன செய்யணும்னா எஹ்ராமை நாம் கட்டிக்கொள்ளணும். கட்டிக்கிட்டு மஸ்கட்லேருந்து டேக் ஆஃப் ஆன பிறகு நாம் என்ன செய்யலாம், நியத் செய்யலாம். அப்போது எஹ்ராம் நம்ம கட்டக்கூடிய இடம் என்னங்க, மஸ்கட். இப்போ நம்ம விஷயத்தில் எங்களுடைய ஃப்ளைட், இப்போ நாம் 21ஆம் தேதி போகக்கூடிய ஃப்ளைட்டில் மஸ்கட்டில் போய் கட்டுறதுக்கு நேரம் இருக்கா, இடம் இருக்கான்னு சொன்னால் இல்லை. ஏன்னா நமக்கு எவ்வளோ நேரம் மஸ்கட்டில், 1.25 மணி நேரம். இந்த 1.25 மணி நேரம் நமக்கு நேரம் இருக்காது. அதனால் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், எங்களுடைய எஹ்ராமுடைய துணி எங்கே கட்டுவோம்னா, வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வருவோம் இல்லையா, அப்போவே நாம் என்ன செய்வோம், எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை நம்ம வீட்டிலேருந்தே குளித்து ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்தே எஹ்ராமை கட்டிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் சென்னையோட ஃபார்மாலிட்டிஸ், அப்புறம் மஸ்கட்டில் இறங்கி மஸ்கட்டோட ஃபார்மாலிட்டிஸ், அப்புறம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அங்கே மஸ்கட்லேருந்து டேக் ஆஃப். மஸ்கட்லேருந்து டேக் ஆஃப் ஆன பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்மளோட குரூப் லீடர் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அவங்க சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் எஹ்ராமுடைய நியத் கட்டிங்க. இப்போ நாம் எஹ்ராமுடைய நியத்தை நாம் கட்டணும். அப்போது முதல் ஃபர்து என்னங்க, எஹ்ராமுடைய ஆடை அணிவுதல். எங்கேருந்து அணியணும், நாம் இன்ஷா அல்லாஹ் வீட்டிலேருந்தே அணிஞ்சிட்டு போவோம். ஆனால் எஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சதுனால, இப்போ ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுட்டோம், மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு போட்டோம், எஹ்ராமில் வந்துட்டோமா, நோ, எஹ்ராமில் வரல. காரணம் என்னன்னு சொன்னால், எஹ்ராமுடைய ஆடையும் அணியணும், ப்ளஸ் அதில் சேர்ந்து நீயத்தை நாம் செய்யணும். அப்போ நீயத்தை நாம் எங்கேருந்து செய்கிறோமோ அங்கேருந்தால் நாம் என்ன பண்ணோம், நம்மளுடைய எஹ்ராம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீயத் நாம் எங்கே செய்கிறோம், நம்ம வந்து மஸ்கட்லேருந்து டேக் ஆஃப் ஆன பிறகு இன்ஷா அல்லாஹ் நியத் செய்யணும். அப்போது சென்னையிலேருந்து நம்ம எஹ்ராம் கட்டிக்கிறோம், நார்மலாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ்.
சென்னையிலேருந்து நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் கிளம்பி மஸ்கட் போய் இறங்குறோம். நார்மலாக இருக்கும், ட்ரெஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் மஸ்கட்லேருந்து நம்ம டேக் ஆஃப் ஆகும்போது ஆண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், தலையில் தொப்பி போட்டிருந்தா தொப்பியை கட்டிடுவாங்க. தொப்பியை கட்டிட்டு பெண்கள் முகத்தை மூடி நோஸ் பீஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ நோஸ் பீஸை கலட்டிப்பாங்க. கலட்டிட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ அவங்க நியத் செய்வாங்க. என்ன நியத்துங்க? உம்ராவுடைய நியத். உம்ராவுடைய நியத் என்ன? அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லி வ தகப்பலஹா மின்னி. இதான் உம்ராவுடைய நியத். அரபியில் இருக்கே, தெரியாதுன்னு சொன்னால் இதில் அர்த்தம் தெரிஞ்சுக்குங்க. யா அல்லாஹ், நான் உம்ராவை செய்ய நாடுகின்றேன். யா அல்லாஹ், நான் உம்ரா செய்ய நாடுகின்றேன், நியத்து செய்கின்றேன். இதை நீ லேசாக்குவாயாக, கபூல் செய்வாய். உருதுல சொன்னால் யா எல்லாமே उम्रे की नियत करता हूँ, उम्रे की नियत करती हूँ, इसे आसान फरमा, कबूल फरमा. இதுதான். இது நீங்கள் தமிழ், இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் இன்ஷால்லா செஞ்சுக்கிறீங்க. செஞ்சிட்ட உடனே நீங்கள் எங்கே வந்துட்டீங்க? இந்த நியத் செஞ்ச உடனே என்ன ஆயிட்டீங்க? நீங்கள் முஹரிம் ஆயிட்டீங்க. முஹரிம்னு சொன்னால் நீங்கள் எஹ்ராம்குள்ளே வந்துட்டீங்க. உங்கள் பேர் என்ன? இப்போது முஹரிம். இப்படி நோன்பு வைக்கிறவர், நோன்பு வச்சுட்டாருன்னு சொன்னால் அவரோட பேர் என்ன? நோன்பாளி, சாயிம். அரபியில் சாயிம்னு சொல்லுவாங்களே, ஹீ இஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இப்போ எஹ்ராம்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் முஹரிம் ஆகிட்டீங்க. முஹரிம்னு சொன்னால் இப்போ முஹரிம் மேலே சில கட்டுப்பாடுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதிக்கலாம். என்ன கட்டுப்பாடுகள்? இதுக்கு முன்னாடி ஹலாலாக இருந்துச்சு, இப்போ அந்த ஹலாலாக இருக்கிறதுலாம் இப்போது ஹராம் ஆகிடுச்சு. அப்போ என்னென்ன விஷயம்னு சொன்னால், முதலாவது விஷயம் இருக்குது நறுமணம் பூசுவது. நீங்கள் அத்தர் போடக்கூடாது, நறுமணம் சாப்பிடக்கூடாது, நறுமணம் கலந்த பொருட்களை சாப்பிடக்கூடாது. நறுமணம் தடைப்பட்டுருச்சு முதலாவது. இரண்டாவது இருக்க நகங்கள் வெட்டுவது, அழுக்கு தேய்ச்சி குளிப்போம். ஏதாச்சும் ஒரு காரணத்தினால குளிக்கும்போது நம்ம சோப் போட்டு அழுக்கு தேய்ச்சி குளிப்போம்ல, அந்த மாதிரி அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறது. அதுக்கப்புறமா இருக்க உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் இருக்கக்கூடிய முடிகளை, ரோமங்களை ஷேவ் பண்ணுறது, மற்ற முடிகளை அகற்றுதல். நறுமணம் பூசக்கூடாது, முடிகளை வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, அழுக்கு தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் முகத்தை முழுமையாக மூடக்கூடாது. ஆண்கள் முகத்தையும் தலையும் முழுவதுமாக மூடக்கூடாது. பெண்கள் முகத்தை முழுவதுமாக மூடக்கூடாது. கொஞ்சம் மூடிக்கலாம். ஒது செய்யணும், ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, இப்போ துடைக்கணும். இப்படி துடைச்சிக்கலாம். முழுசாக போட்டு டவல் போட்டு. அப்போ ஆண்களும் பெண்களும் முழுவதுமாக மறைக்கக்கூடாது. முகத்தையும் தலையும் மறைக்கக்கூடாது. பெண்கள் முகத்தை மட்டும் மறைக்கணும், தலையை மறைக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் காலுடைய இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த காலுடைய முழு காலையும் மறைக்கக்கூடாது. இந்த கால் ஆண்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த காலை வந்து முழு காலையும் மறைக்கக்கூடாது. கொஞ்சம் பகுதியை நீங்கள் முழு அரைக்கு அதிகமான பகுதி என்ன பண்ணணும், திறந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆண்கள் வந்து காலை மறைக்கக்கூடாது, பெண்கள் காலை மறைச்சிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு சண்டை சச்சரவு செய்யக்கூடாது. யாரிடம் போட்டு சண்டை போடுறது, சச்சரவு செய்யறது, இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவிக்கு இடையிலான விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்வது. அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளே, ஹரமுடைய பவுண்டரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இந்த எல்லைக்குள்ளே வேட்டையாடுறது, விலங்கு ஹலாலான விலங்குகளை வேட்டையாடுறோம் இல்லையா, இந்த வேட்டையாடுறது. அதே மாதிரி அங்கே உள்ள மரம் செடி கொடிகள் இருக்கு இல்லையா, அதை போய் நாங்கள் உடைக்கிறது, தலையை உடைக்கிறது, இதை வந்து கிளையை உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இது எல்லாம் இதுக்கு முன்னாடி ஆகுமாக இருந்தாலும் சில விஷயங்கள் இப்போ எஹ்ராமில் வந்த பிறகு, முஹரிமான பிறகு இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செஞ்சிட்டோம். ஸோ அதனால் இப்போ நாம் மஸ்கட்லேருந்து டேக் ஆஃப் ஆகிட்டோம். டேக் ஆஃப் ஆன பிறகு நியத் செஞ்சிட்டோம். நியத் செய்த உடனே அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ், நான் உம்ராவுடைய நியத்தை செய்கின்றேன், இதை நீ லேசாக்குவாயாக, கபூல் செய்வாயாக அப்படின்னு சொல்லி நம்ம நியத் செஞ்சிட்டோம். நியத் செஞ்ச உடனே நம்ம இப்போ எஹ்ராம்குள்ளே வந்துட்டோம். எஹ்ராம்குள்ளே வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்னா, முதல் நாம் ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா தல்பியா, அந்த தல்பியாவை இங்கே ஓதணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை நாம் என்ன செய்யணும் சொன்னால், ஒரு முறை ஓதுவது வாஜிப், ஏக் மர்த்தவா பண்ணால் வாஜிப். 3 முறை ஓதுவது சுன்னத், 3 முறை ஓதுவது சுன்னத். அதுக்கப்புறம் அதிகமான நேரம் கிடைக்கும் போது தான் நீங்கள் அந்த தல்பியாவே அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போது எஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சாச்சு, நியத் செஞ்சாச்சு. நியத் செஞ்ச உடனே தல்பியா ஓதியாச்சு. தல்பியா ஓதின உடனே நியத் செஞ்ச உடனே நம்ம மீது கட்டுப்பாடுகள் இப்போ வந்துச்சு. இப்போ நம்ம என்ன ஆகிட்டோங்க, எஹ்ராம்குள்ளே வந்துட்டோம், முஹரிமாக நாங்கள் ஆகிட்டோம். முதல் ஃபர்த் இது வந்து முதல் ஃபர்த் முடிஞ்சிச்சா? 2 ஃபர்துகளில் முதல் ஃபர்து எஹ்ராமுடைய ஆடை அணிந்து நியத் செய்கிறது, இது முதல் ஃபர்து முடிச்சு. இப்போ அடுத்தது 2வது ஃபர்து.
இப்போ இன்ஷால்லா நம்ம வந்து ஜித்தாவுக்கு போய் நம்ம இறங்குவோம். இறங்குனதுக்கப்புறமா இன்ஷால்லா ஏர்போர்ட் உள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்ச பிறகு இன்ஷால்லா மக்காவுக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலில் போய் இறங்குறோம். நமக்கு உண்டான ரூமில் நம்ம கொடுத்துட்டு எல்லாம் செக்ரிகேட் பண்ணிவிட்டு இன்ஷால்லா அதுக்கு பிறகு இன்ஷால்லா நம்ம நைட்டு உம்ரா செய்கிறதுக்காக நாம் போகிறோம். எங்கே போகிறோங்க? காபத்துல்லாவுக்கு போகிறோம். காபத்துல்லாவுக்கு தானே உம்ரா செய்வோம், அங்கே தான் போய் தவாஃப் செய்ய போகிறோம். இப்போ நம்ம தவாஃப் செய்ய போகும்போது இன்ஷால்லா காபத்துல்லாவில் போயிட்டு இன்ஷால்லா தவாஃப் பண்ணுறோம் இல்லையா, தவாஃப்காக அதுதான் 2வது ஃபர்து. எத்தனாவது ஃபர்துங்க? அது 2வது ஃபர்து. இப்போ இன்ஷால்லா இப்போது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. இப்போ காபத்துல்லாவுக்கு நம்ம போகிறோம். ரூம்லேருந்து ரெடி ஆகிட்டு இன்ஷால்லா காபத்துல்லாவுக்கு 2வது ஃபர்து செய்கிறதுக்காக நம்ம போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லாமே நம்ம இன்ஷால்லா குரூப்பாக நாம் போவோம். இன்ஷால்லா மௌலானா நம்மளை கூட்டிகிட்டு இன்ஷால்லா உம்ரா செய்கிறதுக்காக நமக்கு போவாங்க. போகும்போது என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய பார்வைகளை நம்ம கீழே தாழ்த்தி வச்சுக்கிட்டு தூரத்துலேருந்து காபத்துல்லா தெரியுதா, இந்த முனையிலேருந்து தெரியுதா, அந்த முனையிலேருந்து தெரியுதுன்னு காபத்துல்லா பார்க்கக்கூடாது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய காபத்துல்லா மீது படக்கூடிய முதல் பார்வை இருக்கு இல்லையா, முதல் பார்வை, அந்த பார்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொக்கிஷமான பார்வையாக, ஒரு பெரிய மதிப்பிற்குரிய ஒரு பார்வையாக, ஒரு பெரிய ஒரு அரிய பொக்கிஷமாக அல்லாஹ் அந்த பார்வை வச்சாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த முதல் பார்வை காபத்துல்லாவில் நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் ஏதாச்சும் துவா கேட்பீங்க இல்லையா, எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்யணும். அப்போது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த துவா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, பார்வையை கீழே தாழ்த்திக்கிட்டே போகணும். இன்ஷால்லா குரூப் லீடர் இருப்பாங்க, ஹஸ்ரத் இருப்பாங்க, அவங்க இன்ஷால்லா கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் போய்ட்டு இன்ஷா நிற்க வச்சு சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் காபத்துல்லா பாருங்கள், இப்போ நீங்கள் காபத்துல்லா பார்த்துட்டு துவா செய்யுங்க. அப்போ நீங்கள் காபத்துல்லா பார்க்கும்போது முதல் தடவை அந்த காபத்துல்லா பார்க்கும்போது அழுது உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, என்னென்னலாம் ஹாஜத் இருக்கோ, அந்த ஹாஜத்துக்கு எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். இது வந்து ஃபர்து கிடையாது, வாஜிப் கிடையாது, சுன்னத் கிடையாது, முஸ்தஹப் கிடையாதுங்க. இது 2 ஃபர்துகளுக்கு நடுவில் ஒரு விஷயம். இது நம்ம இதுக்கு மேலே இந்த விஷயத்துக்கு மேலே நம்ம கவனம் செலுத்தக்கூடிய விஷயம். அதனால் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு இன்ஷால்லா நம்ம காபத்துல்லாவுக்கு போயிட்டோம். காபத்துல்லாவுக்கு போன பிறகு இன்ஷால்லா அங்கேருந்து இப்போ அடுத்தது தவாஃப் செய்ய போகிறோம் இல்லையா. தவாஃப் எத்தனாவது ஃபர்து? 2வது ஃபர்து. அப்போ அந்த 2வது ஃபர்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய எஹ்ராமுடைய துணி இருக்கு இல்லையா, அந்த துணியை எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுப்பாங்க. இந்த எஹ்ராமுடைய துணியை எடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த ரைட் கார்னர் ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் தெரிகிற மாதிரி இந்த துணியை கீழே தூக்கி இந்த மாதிரி போட்டுப்பாங்க. போட்டுக்கிட்டு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இஷ்திபா இன்ஷால்லா. இந்த இஷ்திபா செஞ்சு கொள்வாங்க ஆண்கள் மட்டும். ஏன்னா பெண்களுக்கு அவங்களுக்கு எஹ்ராம் துணி இல்லை, நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்கள் மட்டும் இந்த மாதிரி போயிட்டு என்ன பண்ணலாம், நேராக போயிட்டு காபத்துல்லான்னு பக்கத்தில் போயிடுவாங்க. இப்போ அந்த காபத்துல்லா 4 செவுறு உள்ளக்கூடிய ஒரு பில்டிங் தான் அந்த காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவில் 4 கார்னர் இருக்கும். அந்த 4 கார்னரில் ஒரு கார்னரில் தான் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் சொல்லக்கூடிய அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் தான் நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், தவாஃப் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அந்த கார்னரில் தான் தவாஃப் நம்ம ஆரம்பிக்கிற தவாஃபுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ அந்த ஹஜ்ருல் அஸ்வத் ஆண்ட போய் நின்றுட்டு நம்ம என்ன செய்வோம்னா, காபத்துல்லாவின் பக்கம் திரும்புவோம். காபத்துல்லாவின் பக்கம் திரும்பி பார்த்துட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்திலாம். காபத்துல்லா பார்த்து நம்ம என்ன செய்வோம், முத்தம் செய்வோம். அந்த முத்தத்துக்கு பேர் என்ன அரபியில்? இஸ்திலாம். முதலாவது அந்த கார்னர், இந்த காபத்துல்லாவுடைய அந்த கார்னரில் போய் நின்றுட்டோம். இந்த 4 கார்னரில் ஹஜ்ருல் அஸ்வத்துடைய கார்னரில் போய் நின்றுட்டோம். இங்கேருந்து நாம் காபத்துல்லாவின் பக்கம் திரும்பி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்ன்ட்டு இஸ்திலாம் செஞ்சுட்டோம். இஸ்திலாம் செஞ்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளாக் வைஸ் இல்லை, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை நம்மளுடைய தவாஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் கார்னர், ஃபஸ்ட்டு கார்னரில் ஸ்டார்ட் பண்ணோம், செகண்ட் கார்னர், தேர்ட் கார்னர், ஃபோர்த் கார்னர், பின்ன மறுபடியும் ஃபஸ்ட்டு கார்னர். இந்த மாதிரி நாங்கள் தவாஃப் செய்வோம் இன்ஷால்லா. இந்த மாதிரி அப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பின்ன போயிட்டு இந்த 4 கார்னர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு ரவுண்டு. பின்ன இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பின்ன ஃபுல்லாக போயிட்டு சுற்றிட்டு வந்தால் 2 ரவுண்டு. பின்ன இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக போயிட்டு இங்கே வந்தால் 3 ரவுண்ட்ஸ், 4, 5, 6, 7 ரவுண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி. அப்போது ஒரு தவாஃப்னு சொல்லி சொன்னால் என்னங்க, ஒரு தவாஃப்னு சொன்னால் காபத்துல்லாவை 7 முறை சுற்றி வருவதற்கு பேர் தான் தவாஃப். 7 டைம்ஸ் அந்த காபத்துல்லாவை நம்ம சுற்றி வரணும், அதுக்கு பேர் தவாஃப். அப்போது ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், முத்தம் கொடுத்தோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி நாம் இஸ்திலாம் பண்ணோம். இப்போ இஸ்திலாம் பண்ண பிறகு நாம் என்ன பண்ணோம், ஒரு ரவுண்ட் போயிட்டு இருந்தோம்.
ஒரு ரவுண்ட் போயிட்டு நாம் ரிட்டர்ன் என்ன பண்ணோம், கரெக்டாக இன்னும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்தோம் இல்லையா, வரும்பொழுது என்ன பண்ணோம், மறுபடியும் நம்ம ஒரு இஸ்திலாம். அப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடித்த பிறகு செகண்ட் இஸ்திலாம், செகண்ட் ரவுண்ட் முடித்த பிறகு தேர்ட் இஸ்திலாம், தேர்ட் ரவுண்ட் முடித்த பிறகு ஃபோர்த் இஸ்திலாம், ஃபோர்த் ரவுண்ட் முடித்த பிறகு ஃபிஃப்த் இஸ்திலாம். இந்த மாதிரி 7 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு 7th ரவுண்ட் முடிப்போம் இல்லையா, அப்போ 8th இஸ்திலாம். அப்போ மொத்தம் எத்தனை இஸ்திலாமுங்க? இஸ்லாம்னா மொத்தம் கொடுக்காது. அப்போ மொத்தம் எத்தனை இஸ்திலாம்? 8 இஸ்திலாம். எத்தனை ரவுண்டு? 7 ரவுண்ட்ஸ். ஹஜ்ருல் அஸ்வத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், தேர்ட் கார்னர், பின்னும் ஃபர்ஸ்ட் கார்னர். இந்த மாதிரி 7 ரவுண்ட்ஸ் வித் 8 இஸ்திலாம் போடுவோம். இதுதாங்க தவாஃப். இதுதான் தவாஃப். தவாஃப் புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்து இஸ்திலாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் கார்னர்லேருந்து செகண்ட் கார்னர் போகிறோம் இல்லையா, இந்த செகண்ட் கார்னருக்கு பேர் என்ன? ருக்னே இராக்கி. ருக்னே இராக்கி செகண்ட் கார்னர். அப்புறம் தேர்ட் கார்னருக்கு வரும், அதுக்கு பேர் ருக்னே ஷாமி. அதுக்கப்புறம் ஃபோர்த் கார்னர், அதுக்கு பேர் ருக்னே யமானி. ஃபோர்த்லேருந்து பின்ன ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வரும், அதுக்கு பேர் ஹஜ்ருல் அஸ்வத். அப்போ ஹஜ்ருல் அஸ்வத், ருக்னே இராக்கி, ருக்னே ஷாமி, ருக்னே யமானி, ஹஜ்ருல் அஸ்வத். இந்த மாதிரி நம்ம கார்னரில் தவாஃப் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நாம் ருக்னே இராக்கி போகும்போது நடுவில் என்ன வரும்னு சொன்னால் மகாமே இப்ராஹிம். ஹஜ்ருல் அஸ்வத்லேருந்து ருக்னே இராக்கி போகும்போது நடுவில் மகாம் இப்ராஹிம். மகாம் இப்ராஹிம் சேர்த்து இல்லாட்டி சேர்க்காம நம்ம தவாஃப் செய்வோம். இந்த பக்கம் ருக்னே இராக்கிலேருந்து ருக்னே ஷாமி வருது. இதுக்கு நடுவில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருக்கும், சின்ன ஒரு சேவூர் இருக்கும் சர்க்கிள். அதுக்கு பேர் நாங்கள் ஹத்தீம். அதுக்கு பேர் ஹத்தீம். அந்த ஹத்தீமை சேர்த்து நம்ம தவாஃப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ருக்னே ஷாமிலேருந்து ருக்னே யமானி, அங்கே ஒன்றும் இருக்காது, அப்படியே நம்ம வந்துடும். அப்புறம் ருக்னே யமானிலேருந்து பின்ன ஹஜ்ருல் அஸ்வத், அதுவும் நார்மலாக நம்ம தவாஃப் செஞ்சுட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தவாஃப் செய்யணும். இப்போ இந்த தவாஃப் செய்யும்பொழுது என்ன பண்ணணும்? சும்மா சாதாரணமாக தவாஃப் செய்யலாமா? ஏதாச்சும் அப்படியே இங்கே அங்கே பார்த்துக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு தவாஃப் செய்யலாமான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. இந்த தவாஃப் இருக்கு இல்லையா, இது ஒரு அமல். நம்ம 2 ரக்காத் தொழுகிறோம். 2 ரக்காத் தொழுவும் போது ஒது இல்லாமல் தொழுவ முடியுமா? ஒது இல்லாமல். அப்போ ஒது இல்லைன்னு சொன்னால் தொழக்கூடாது. அதே மாதிரி இந்த தவாஃப் ஒது இல்லைன்னு சொன்னால் உங்கள் தவாஃப் கூடாது. அப்போ நம்ம ரூம்லேருந்து வரும்பொழுதே நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ஒது செஞ்சுட்டு வருவோம். இந்த தவாஃப் செய்யும்போது ஒதுவோடு இருக்கணும். ஒது இல்லைன்னு சொன்னால் ஒது செய்யணும். தவாஃப் செய்யும் பொழுது நடுவில் ஒது பிரிஞ்சிருச்சா, ஒது முறிஞ்சா என்ன செய்யணும்? தவாஃபை விட்டுட்டு போயிட்டு ஒது செஞ்சுட்டு வந்து பின்னே கண்டினியூ பண்ணணும். அப்போது இந்த தவாஃபுடைய அந்தஸ்து என்ன? 2 ரக்காத்துடைய அந்தஸ்து. 2 ரக்காத் தொழும்போது எப்படி நம்ம தக்பீர் கட்டின பிறகு அல்லாஹ் என்னை பார்க்குறான், நான் எங்கே பார்க்கணும்? சஜ்தாவுடைய இடத்துல. என் மனசில் என்ன இருக்கணும்? நான் அல்லாஹ் என்னை பார்க்குறான். என் நாவில் என்ன இருக்கணும்? தொழுகையுடைய அதுக்கார், சூர ஃபாத்திஹா, அஸம் சூரா என்ன இருக்குது இது ஓதணும். சலாம் சொல்கிற வரைக்கும் நான் என்னுடைய பக்குவத்தில் நான் இருக்கணும். அதே மாதிரி தவாஃப் வந்து முதல் இஸ்திலாம்லேருந்து ஆரம்பித்து கடைசி 8வது இஸ்திலாம் முடிகிற வரைக்கும் நான் தொழுகையில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் நான் தவாஃபில் இருக்கணும். நான் ஃபோன் பேசக்கூடாது, நான் வந்து செல்ஃபி எடுக்கக்கூடாது, நான் வந்து ஊருக்கு பண்ணக்கூடாது, அக்கம் பக்கத்தில் இங்கே அங்கே பார்க்கக்கூடாது. என்னுடைய பார்வை எங்கே இருக்கணும்? கீழ் நோக்கி இருக்கணும். முன்னாடி யாரும் வந்து இடிச்சிடக்கூடாது. அதனால் நாம் கொஞ்சம் இங்கே அங்கே பார்த்துக்கலாம். ஆனால் நம்மளுடைய பார்வை சும்மா அங்கே இங்கே பக்கத்தில் அவங்க போகிறா இங்கே இந்த மாதிரி எங்களுடைய பார்வை இருக்கக்கூடாது. ஸோ அதனால் முதல் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம என்ன, இதுக்காக சில துவாக்கள் இருக்குது, அந்த துவாக்கள் ஓதிக்கணும். அந்த துவா தெரியலையா, அந்த துவாலாம் எனக்கு தெரியலையே, நான் பாடமாக்கலேன்னு சொன்னால் குரான் ஓதுங்க. குரான் எனக்கு தெரியலையே, திக்ரு செஞ்சுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், 3ஆம் கலிமா ஓதுங்க, 4ஆம் கலிமா ஓதுங்க. இதுவும் எனக்கு தெரியலையா, இல்லை உங்கள் வாயில் என்ன துவா வருதோ, அரபிலையோ தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ உருதுலையோ எந்த துவா, அந்த துவா கேட்டுக்கிட்டே நீங்கள் தவாஃப் செய்யுங்க. ஆனால் எதுவுமே பேசாமல் சும்மா இருந்தால் அந்த இடத்துல ஷைத்தான் வந்துடும். ஸோ அதனால் என்னுடைய தவாஃப் நம்ம ஆரம்பிக்கும் போது முதல் இஸ்திலாம், அதுக்கு பிறகு இன்ஷால்லா துவாக்கள், எங்களுடைய பார்வைகள் கீழே இருக்கணும். அதே மாதிரி இன்ஷால்லா 7 சுத்தம் நம்ம சுற்றணும். நம்ம ஹஜ்ருல் அஸ்வத்லேருந்து ருக்னே இராக்கி, ருக்னே இராக்கிலேருந்து ருக்னே ஷாமி, ருக்னே ஷாமிலேருந்து ருக்னே யமானி, இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ ருக்னே யமானிலேருந்து ஹஜ்ருல் அஸ்வத்க்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல துவா ஒன்று ஓதி கொடுத்தாங்க. இன்ஷால்லா அங்கே கூட நீங்கள் பார்த்தா எல்லாருமே அந்த துவா படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த துவா ஓதலாம். என்னென்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வகினா அஸாபன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸு யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க ஓதுனாங்க. அந்த துவா இந்த ருக்னே யமானிலேருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரக்கூடிய இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஓதிட்டு இன்ஷால்லா வரலாம். கடைசியில் 8வது இஸ்லாம் முடித்த பிறகு நம்மளுடைய தவாஃப் முடிஞ்சிருச்சு. தவாஃப் முடிஞ்சிருச்சா? இல்லை, இன்னும் முடியல.
என்னன்னு சொன்னால் இந்த தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத்துகள் தவாஃபுடைய நஃபில், 2 ரக்காத்துகள் தவாஃபுடைய நஃபில் இருக்குது. அந்த நஃபில் தொழலாம். அது எங்கே தொழலாம்? மக்காம் இப்ராஹிம் இடம் தொழலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி தொழலாம், எங்கே இடம் கிடைக்குது அங்கே 2 ரக்காத். அப்போ என்னோட தவாஃப்னா என்ன? தவாஃபில் 2 விஷயங்கள். ஒன்று 7 சுற்றுவது, 2 ரக்காத் நஃபில். இப்போ என்னோட தவாஃப் முடிஞ்சிருச்சு. தவாஃப் எத்தனாவது ஃபர்துங்க? 2வது ஃபர்து. அப்போ 2 ஃபர்துகள் சொன்னோம். முதல் ஃபர்து எஹ்ராமுடைய ஆடை அணிந்து நியத் செய்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. 2வது தவாஃப் செய்கிறது. இப்போ தவாஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நியத் செய்யும்பொழுது நம்ம என்ன செஞ்சோம்? நியத் செய்யும்போது உடனே நியத் செஞ்சு முடிச்ச உடனே தல்பியா ஓதணும்ல. அந்த தல்பியா எது வரைக்கும் ஓதணும்னு சொன்னால், அந்த தவாஃப் பண்ணுறதுக்காக நம்ம காபத்துல்லாவுக்கு வந்தோம் இல்லையா, காபத்துல்லாவுக்கு வந்து இஸ்திலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி தவாஃபுடைய நியத் செஞ்சோம் இல்லையா, உம்ராவுடைய நியத் செய்கிற மாதிரி இங்கேயும் தவாஃபுடைய நியத் இருக்கு. உம்ராவுடைய நியத் என்ன செஞ்சோம்? அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப், அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா, எல்லாம் நான் உம்ராவுடைய நியத் செய்கிறேன். இப்போ தவாஃப் பண்ண வந்து நின்றுட்டு தவாஃபுடைய நியத் செய்யணும். அல்லாஹ் நான் இந்த காபத்துல்லாவை அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப சபா அஷ்வாத்தில் வஜ்ஹிகல் கரீம் ஃபயஸ்ஸிர்ஹா லி வ தक़ப்பலஹா மின்னி. அல்லாஹ் நான் இந்த காபத்துல்லாவை 7 முறை சுற்றி வருவதற்காக நியத் செய்கிறேன், இதை லேசாக்குவ கபூல் செய்கிறேன். இதுதான் நியத். இந்த நியத் செஞ்சுட்டோம். அப்போ அந்த நியத் நம்ம ஸ்டார்டிங்கில் செய்வோம் இல்லையா, இந்த தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது வரையிலும் நம்ம தல்பியா ஓதணும். அந்த தவாஃபுடைய நியத் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுடைய தல்பியா ஸ்டார்ட். அதுக்கப்புறம் அடுத்த உம்ரா பண்ணும்போது தான் நமக்கு தல்பியா. சரிங்களா? இப்போ நமக்கு 2 ஃபர்து முடிஞ்சிருச்சா? தவாஃப் 2 ஃபர்து முடிஞ்சிருச்சு. இதுவும் முடிஞ்சிருச்சு. அது எஹ்ராமுடைய ஆடை அணிந்து நியத் செய்கிறது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தவாஃபும் முடிஞ்சிருச்சு. 2 ஃபர்து. இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? நம்ம இன்ஷா அல்லாஹ் சை செய்கிறதுக்கு வாஜிப் பூர்த்தி செய்கிறதுக்கு சை செய்கிறது சஃபா மர்வா போவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஜம்சம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஜம்சம் நிற்க வைப்பாங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரிய நியாமத்துகளில் ஒரு நியாமத் ஜம்சம். அந்த ஜம்சமுக்காக துவா இருக்குது. அந்த துவா தெரிஞ்சால் படிச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மனசில் என்ன துவா வருதோ அந்த துவாவை கேட்டு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஜம்சம் குடிக்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அமலன் முதகப்பலா வ ரிஸ்கன் வாசியன் ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபா மின் குல்லி தா அப்படிங்கிற மாதிரி நியத் சொல்லியிருக்காங்க. ரசூலை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நியத்தை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். நியத்தை செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஜம்சம் குடிங்க. என்ன நியத்தை நீங்கள் ஜம்சம் குடிக்கிறீங்களோ அல்லாஹ் தஆலா அந்த நியத்தை இன்ஷா அல்லாஹ் பூர்த்தி செய்வோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த ஜம்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் உங்களை கூட்டிகிட்டு எங்கே போவாங்க? சை செய்கிறது. சைக்கு எங்கே போவாங்க? சஃபாவுக்கு போவாங்க. சஃபா மர்வா 2 மலைகள் சொன்னேன் இல்லையா? சஃபா ஒரு மலை, மர்வா ஒரு மலை. இந்த சஃபாலேருந்து மர்வா, மர்வாலேருந்து சஃபா, இந்த 2 மலைகளுக்கு நடுவில் நம்ம ஓடுறோம். நமக்கு ஓட மாட்டோம், ஒரு வாக் பண்ணுவோம். அதுக்கு பேர் அரபியில் சாய், தமிழில் என்ன சொல்லுவாங்க? தொங்கோட்டம். அரபியில் சாயின்னு சொல்லுவாங்க. இந்த சஃபா மர்வாக்கும் இடையில செய்யக்கூடிய சாய் இருக்கு இல்லையா, இது வந்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக தண்ணியை தேடுவதற்காக அவங்க தனிப்பட்டு விடுபட்டு போயிட்டாங்க. தனிப்பட்டு அவங்க விட்டுட்டாங்க. பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்காகன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? சஃபா மேலே ஏறி பார்த்தாங்க, மர்வாக்கு மேலே ஏறி பார்த்தாங்க. அல்லாஹ்விற்காக இந்த தியாகத்தை செஞ்சாங்க. இந்த தியாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு கபூல் செஞ்சு கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் இந்த அமலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கடமையாகிட்டாங்க. ஸோ அந்த ஒரு அமல் தான் இந்த சஃபா மர்வாக்கு இடையில சை செய்கிறது. அந்த ஒரு சுன்னத்தை நம்ம ஹயாத்தாகிற அது அல்லாஹ் நமக்கு வாஜிபாகி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்னா பக்கத்தில் சஃபாவுடைய மலை. அந்த காலத்தில் மலை, இந்த காலத்தில் அது ஏசி ரூம் ஆகிடுச்சு. இங்கே இந்த சஃபா, இது மர்வா, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மலை வேலை ஏறணுமா, எந்த மலையில் ஏறணுமா, நடுவில் ஓடணுமா, அந்த பயம் நமக்கு தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ஈஸியான முறையில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அப்போ நேராக நம்ம சஃபாவுக்கு போயிடுவோம். சஃபாவை கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து நின்று நம்ம என்ன செய்வோம்? ஒரு துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். துவா செஞ்சுட்டு ஒரு நியத் செய்வோம். அல்லாஹும்ம இன்னி உரீது சாய, அல்லாஹும்ம இன்னி உரீது சாய பைன சஃபா வல் மர்வதி சபா அஷ்வாத்தின் லிவஜ்ஹிகல் கரீம். யா அல்லாஹ் நான் சஃபா மர்வாவுக்கும் இடையில், இந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கு இடையிலே 7 முறை தவாப் செய்வதற்கு சை செய்வதற்காக நியத் செய்கிறேன். இதனை லேசாக்குவாயாக கபூல் செய்வோம். இந்த மாதிரி நம்ம நியத் செஞ்சுக்கலாம். நியத் செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம்னா சை செய்யலாம். இப்போ நம்ம தவாஃபில் நம்ம என்ன செய்யணும்? இஷ்திவா செஞ்சோம் இல்லையா, அந்த இஷ்திவா இங்கே தேவையில்லை. அங்கே தவாஃப்க்கு மட்டும்தான் தேவை, இங்கே இஷ்திவா தேவையில்லை. நார்மலாகவே நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த நார்மலாகவே நம்ம எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம சஃபாலேருந்து மர்வாவுக்கு நம்ம கிளம்பி போகிறோம். இப்போது தவாஃபில் நம்ம என்ன செஞ்சோம்? ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு. இது வந்து ஹஜருல் அஸ்வத் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பின்னே மறுபடியும் போயிட்டு ஒரு சுற்றிட்டு வந்துட்டு பின்னே மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்தால்தான் ஒரு ரவுண்டு இல்லையா? இது வந்து தவாஃபில்.
சாயில் அப்படி கிடையாது. இது சஃபா, இது மர்வா. சஃபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மர்வாவுக்கு போனீங்க, பின்னி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் வந்தால் தான் ஒரு ரவுண்டுன்னு கிடையாது. சஃபாலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மர்வாவுக்கு போனாலே ஒரு ரவுண்டு. பின்ன மர்வாலேருந்து சஃபாக்கு 2, 3, 4, 5, 6, 7 7th ரவுண்ட் எங்கே முடியும் உங்களுக்கு? மர்வாவில் வந்து 7th ரவுண்ட் முடிச்சிடும். புரியுதா? சஃபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மர்வா 1 ரவுண்டு, 2, 3, 4, 5, 6, 7th ரவுண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நேராக வந்து மர்வாவில் 7th ரவுண்ட் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் உங்களுடைய சை முடிஞ்சிடும். இப்போ சையில் என்ன ஓதணும் அப்படின்னு கேட்டால், தவாஃபில் என்ன ஓதுனீங்களோ அதே தான் நீங்கள் சையில் ஓதணும். ஆனால் சையில் ஒது இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. தவாஃபில் ஒது முக்கியம், ஒது ஷர்த்து, தவாஃபில் ஷர்த்து. ஆனால் சையில் ஒது இருக்கணும். ஒது இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஒது இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒது இல்லாமலே நீங்கள் சாயை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் அந்த சஃபா மர்வாவுக்கு நடுவில் சை செய்யும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் சஃபாலேருந்து மர்வாவுக்கு போகும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு க்ரீன் கலரில் ஒரு சின்ன பார் மாதிரி போட்டிருக்கும், ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அந்த இடத்துல மட்டும் ஆண்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக. பெண்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த க்ரீன் லைட் முடிஞ்ச பிறகு ஆண்களும் பெண்களும் நார்மலாக இன்ஷா அல்லாஹ் வாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி போகும்போதும் ஓடுவாங்க. பின்ன மர்வாலேருந்து ரிட்டர்ன் வரும்போது அந்த இடத்துல வந்த உடனே கொஞ்சம் ஓடுவாங்க. அவ்வளோதாங்க சை இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த சை சஃபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மர்வால முடியும். அதுக்கும் அதே நியத்து செய்யணும், அதே ஓதுதல் என்ன இருக்கோ அதே தான் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். 7th ரவுண்ட் நமக்கு போய் இன்ஷா அல்லாஹ் மர்வால முடியும். முடிந்த பிறகு எங்களுடைய வாஜிப் முடிஞ்சிருச்சு. 2 வாஜிபுகளில் முதல் வாஜிப் என்ன? சஃபா மர்வாவுக்கும் இடையில சை செய்யாது. இது முடிஞ்சிருச்சு இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்தது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாஜிப் இருக்குது. அது வந்து ஹலக். ஹலக்குன்னு சொல்லி சொன்னால் ஆண்கள் மொட்டை அடிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். பெண்கள் என்ன செய்வாங்க? தன்னுடைய தலைமுடியிலேருந்து கடைசி பாகத்தை அவங்க வெட்டி கொள்வாங்க. இது வந்து பெண்களுக்கு உண்டான ஹலக்கு. இது நீங்கள் அங்கே செய்யலாம், ரூமில் வந்து செஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில் வந்து பார்பர் ஷாப்பில் செஞ்சுக்கலாம், எங்கே வேணாலும் இன்ஷா அல்லாஹ் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் ரூமுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் ஹலக் செஞ்ச உடனே, மொட்டை அடித்த உடனே அந்த எஹ்ராமின் மீது இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு இல்லையா? பெர்ஃப்யூம் போடக்கூடாது, நறுமணம் சாப்பிடக்கூடாது, சண்டை போடலாம். இப்போ சண்டை போடலாம் இல்லையா? சண்டை இப்போவும் போடக்கூடாது, முதலையும் போடக்கூடாது, இப்போவும் போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம வேட்டையாடக்கூடாது. அதே மாதிரி மற்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து என்னென்னலாம் நமக்கு கட்டுப்பாடு இருந்துச்சோ, முடி வெட்டக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, அழுக்கு தேய்ச்சி கொள்ளக்கூடாது, இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் ஹலக் செஞ்ச பிறகு இது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் தளர்ந்துடும். இப்போ எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்யலாம். அதனால் இப்போ ரூமுக்கு வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நல்ல விதமான குளிச்சுட்டு சோப் போட்டு நல்லா ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு இப்போ நீங்கள் ஸ்டிச்சு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் இருக்கு, அது நீங்கள் இன்ஷா அல்லாஹ் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு உம்ரா. இதுதான் நம்மளுடைய முதல் உம்ரா. இந்த உம்ரா செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? நீங்கள் சென்னையிலேருந்து கணக்கு போட்டால் ரொம்ப அதிகமாக நேரம் எடுக்கும். சென்னையிலேருந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் போயிட்டு மஸ்கட், ஜித்தா போயிட்டு இறங்கி ரூம் போயிட்டு, ரூம்லேருந்து நீங்கள் கிளம்பி ஹரம்க்கு போகிறீங்க இல்லையா? உம்ரா செய்கிறதுக்கு போயிட்டு நீங்கள் தவாஃப் செய்கிறீங்க. தவாஃப்க்கு பிறகு சாய் செய்கிறீங்க. சாய்க்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஹலக் முடிக்கிறீங்க. கூட்டம்னா ரொம்ப கம்மியாக இருந்துன்னு சொன்னாக்கா நார்மலாக 2.5 to 3 hours, 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் உள்ள முடிஞ்சிடும். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா ஒரு 4 hours இருக்கும். இது வந்து ஒரு உம்ரா. இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த எத்தனை உம்ராக்கள் நீங்கள் செய்யணுமோ அத்தனை உம்ராக்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 1, 2, 3, 4 உங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு, உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு, உங்களுடைய உடலுடைய ஹெல்த்துக்கு ஏற்றவாறு நீங்கள் அத்தனை உம்ரா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு முறை உம்ரா செய்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? மீகாத்துக்கு போயிட்டு அங்கேருந்து எஹ்ராம் கட்டிட்டு வரணும். சில மீகாத்துகள் மஸ்ஜித் ஆயிஷா இருக்குது, இல்லை ஜொரானா இருக்குது, இல்லை தாயிஃப் இருக்குது, இல்லை ஜுல்ஹுலைஃபா இருக்குது, இல்லை இது மாதிரி பல மீகாத்துகள் இருக்குது. அந்தந்த மீகாத்துகள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் நியத் செஞ்சுட்டு வந்து நீங்கள் உம்ரா நீங்கள் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போது இந்த 4 விஷயங்கள், 2 ஃபர்துகள், 2 வாஜிபுகள், இந்த 4மே நமக்கு பூர்த்தி ஆயிடுது இன்ஷா அல்லாஹ். பூர்த்தியாக நம்ம உம்ரா முடிச்சிடும். இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி எத்தனை உம்ராக்கள். அதுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் மக்காவில் இருக்கக்கூடிய 9 இரவுகள் இன்ஷா அல்லாஹ் நம்ம 21ஆம் தேதி போகிறோம் இல்லையா? 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 29ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் மக்காவில் இருக்கோம். இந்த ஒவ்வொரு நாளும் ஆல்டர்னேட் டேஸில் ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு நாளைக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு நாளைக்கு ரெஸ்ட், ஒரு நாளைக்கு ப்ரோக்ராம், ஒரு நாளைக்கு ஜும்மா, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குரூப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். குரூப் லீடர் அங்கே இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ், இப்ராஹிம் பாய் கூட இருப்பாங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு இன்ஷா அல்லாஹ் மௌலானா வந்து இன்ஷா அல்லாஹ் அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க, எல்லா விஷயங்களும் செஞ்சு தருவாங்க. 30ஆம் தேதி அதாவது 10th டே நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் மதீனா கிளம்பி போவோம். 10th டே நம்ம எங்கே போவோம்? மதீனா போவோம்.
அப்போ 10th டே மதினாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுவோம் இன்ஷால்லா நாளைக்கு மதினாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி ஆயிடுவோம் இன்ஷால்லா. நாளைக்கு அடுத்த நாளைக்கு காலையில் இன்ஷால்லா பஸ் வரும். இன்ஷால்லா போகும்போது பத்ர் வழியாக போவோம். பத்ருக்கு போயிட்டு அங்கே உள்ள ஜியாரத்துக்கள் காமிச்சிட்டு இன்ஷால்லா அப்படியே நேரம் நம்ம மதினாவுக்கு போயிடுவோம் இன்ஷால்லா. மதினாவுக்கு போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம இன்ஷால்லா மக்காவுக்கு போகணும் உம்ராவுக்காகன்னு சொல்லி. உம்ராவுக்கு போகும்போது நம்ம எஹ்ராமுடைய ஆழத்தில் தலைவிரி கோலமாக எந்த விதமான ஒரு மேக்கப் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தி, அல்லாஹ் எப்படி நாடுறான்னு சொன்னால், என்னுடைய அடியான் உலகத்தெல்லாம் விட்டுட்டு அவன் அரசனாக இருக்கட்டும், இல்லை ஆண்டியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவன் மேல் நாட்டுக்காரனாக இருக்கட்டும், கீழ் நாட்டுக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏன் முன்னாடி அவன் ஒரு மனிதன். என் முன்னாடி யாருங்க? அவர் ஒரு மனிதன். மனிதனாக என்னிடத்துல வரணும். நீங்கள் எந்த அதிபதியாக ஒரு நாட்டுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் உம்ராவுக்கு வரும்போது எப்படி வரணுங்க? உங்களுக்கு மட்டும் நீங்கள் ட்ரெஸ்ஸை மாட்டிக்குங்க, க்ரௌன் போட்டுங்க, கிரீடத்தை போட்டுங்க, அப்படி போட்டுங்க, அப்படி வரலாமா? இல்லை, அவரும் அந்த எஹ்ராமில் தான் வரணும். ஆக உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியாக பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உம்ராவுக்கு வராருன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுங்க? அவர் அந்த 2 துணி தான் எஹ்ராம் தான் போடணும், தைக்காமல் இருக்கணும். அப்போது அல்லாஹ் மக்களை சரிசமம் ஆக்கி தான் அவர் முன்னாடி கூப்பிடுறான். இது வந்து மக்காவுடைய நிலைமை. மதீனாவில் நம்ம யாரை பார்க்க போகிறோம்? ரசூல்லாவை பார்க்க போகிறோம். அப்போ ரசூல்லா பார்க்க போகும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நல்ல விதமாக குளிச்சுட்டு, நல்ல விதமாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு, நல்ல முடிஞ்ச இன்ஷால்லா வெள்ளை ஆடைகள், ஏன்னா சுண்ணத்தான விஷயம் நறுமணங்கள் பூசிக்கிட்டு, அத்தர் சுருமா இதெல்லாம் பூசிட்டு, நல்ல ஒரு மாப்பிள்ளை மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், நாம என்ன பண்ணலாம்? இதுக்கு போகலாம், மதீனாவுக்கு போகலாம். அப்போ நம்ம மதீனாவுக்கு போகும்போது, மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாங்கள் போகும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம சந்திக்க போகும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், அதுக்குண்டான என்ன சொல்கிறது ஏற்பாடுகள். ரசூல்லாவை பார்க்க போகிறோம், ஏதாச்சும் அவங்களுக்காக சொல்லி நாம் இது எடுத்துகிட்டு போகணும். என்னது? ஹதியாக்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஏதாச்சும் நம்ம ஹதியா எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? அதே மாதிரி இன்ஷால்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகும்போது அவங்களுக்கு ஹதியா என்ன எடுத்துகிட்டு போகணுமோ அந்த ஹதியாவில் வந்து ஒன்று அவங்களுக்கு அப்புறம் ஓதிட்டு போகிறது, இல்லை செலவாத்து ஓதிட்டு போகிறது, இல்லாட்டி அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு உம்ரா செஞ்சுட்டு போகிறது, அவங்களுக்காக ஒரு தவாஃப் செஞ்சுட்டு போகிறது. இது நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக ஒரு ஹதியாவை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இன்ஷால்லா நாம் இன்ஷால்லா மதீனாவுக்கு போகணும். மதீனாவுக்கு போயிட்டு ரசூல்லாவை போய் சந்திக்கும் போது அவங்களுக்காக நம்ம இந்த ஹதியாவை நம்ம ஏற்றிவோம். அந்த மாதிரி இன்ஷால்லா நம்ம செஞ்சு கொள்ளலாம் இன்ஷால்லா. அதே மாதிரி இன்ஷால்லா மதீனாவுக்கு நம்ம போவோம். மதீனாவுக்கு போயிட்டு இன்ஷால்லா இறங்கின உடனே அன்னைக்கு இரவு நம்ம என்றைக்கு மதீனாவுக்கு போகிறோமோ அன்றைக்கி போய்ட்டு இறங்கின உடனே இன்ஷால்லா இஷா நேரத்தில் போவோம். இஷாவில் போய்ட்டு ரூமில் போய்ட்டு இறங்கிட்டு அங்கே சாப்பிட்டுலாம் இன்ஷால்லா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஹரமுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கறதுக்கு சலாம் சொல்கிறதுக்காக நாங்கள் போவோம். இன்ஷால்லா கூப்பிட்டு போவாங்க. அந்த நைட்டில் இரவில் போய்ட்டு ஆண்கள் மட்டும் உள்ளே போய்ட்டு சலாம் சொல்லுவாங்க, பெண்கள் வெளியில் நின்று இன்ஷால்லா சலாம் சொல்லுவாங்க. சலாம் சொல்லிவிட்டு இன்ஷால்லா வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா இன்ஷால்லா ஒரு நாள் அந்த ரவுதாவுடைய பர்மிட் வாங்கி உள்ளே இன்ஷால்லா ரியாதுல் ஜன்னாக்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு இன்ஷால்லா ஏற்பாடு பண்ணோம். இப்போ அந்த ரியாதுல் ஜன்னாவில் போய்ட்டு நாம் என்ன செய்யணும்? ரியாதுல் ஜன்னானா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசலுக்குள்ளே மஸ்ஜித் நபவி, அந்த மஸ்ஜித் நபவிக்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடங்கி இருக்கக்கூடிய இடம், அவங்களுக்கு கபர், அவங்களுடைய ரவுதா இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு. அந்த இடம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வீடு. அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோட வாழ்ந்த வீடு தான் அந்த இடம். அப்போ அந்த இடத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் தொழு வச்சாங்க இல்லையா, மிம்பர். இந்த மிம்பருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கும் இடைப்பட்ட அந்த இடம்தான் ரியாதுல் ஜன்னா. அதுக்கு பேர் ரியாதுல் ஜன்னா. தமிழில் சொல்லுவாங்க சொர்க்க பூந்தோட்டம், உருதுவில் ஜன்னத் கா பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன்னத் கா பாக் ரியாதுல் ஜன்னா. அப்போ அந்த இடத்தோடைய பெரிய ஒரு மதிப்பு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல யார் உள்ளே வந்துட்டாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் வந்தவங்களை தூக்கி நரகத்தில் போடுவானா, அந்த மாதிரி அது உள்ளே வந்துட்டவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற வழியை எல்லாம் லேசாக்கிடுவான். அவ்வளோ தூரத்துலேருந்து இது வரைக்கும் வந்துட்டேன், இப்போ நீ போகிற பாதை லேஸ், இப்போ நீ போகிற பாதை ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ஒரு இடம் தான். இப்போ அங்கே போன பிறகு இன்ஷால்லா வெரி ஈஸிலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பாடு என்னாச்சு? இப்போ அல்ஹம்துலில்லாஹ் வாய்க்கு வந்துருச்சு. இப்போ வாய்க்கு வந்த சாப்பாடு வெரி ஈஸிலி என்ன ஆகும்னா டைஜஸ்ட் ஆகிட்டு போயிடும். ஒரு சாப்பாட்டில் வந்து ஒரு பருக்க ஒரு ஊரில் இருந்துச்சு, சாலால் செய்யக்கூடிய ஒரு பருக்க ஒரு ஊரில் இருந்துச்சு, தொட்டுக்கலுக்கு சாப்பிட்றது அது ஏதோ ஒரு ஊரில் இருந்துச்சு, அதுக்கு மேலே இருக்கிற காவிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அதெல்லாம் நான் இங்கே கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சமைச்சு வாய்க்குள்ள வந்துருச்சு.
அதே மாதிரி தான் அப்படி இப்படி இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை இப்போ அல்லாஹ் தஆலா எங்கே கொண்டு வந்தா நேராக கொண்டு வந்து சொர்க்க பூமியில் கொண்டு வந்துட்டா, ரியாதுல் ஜன்னால கொண்டு வந்துட்டா. இப்போ வாயில் வந்த அந்த பொருள் இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஒரு எஃபர்ட்னு சொன்னாக்கா நம்ம போட்டு அதை மென்னணும், அதை சாஃப்ட் ஆக்கணும். அதுக்கப்புறம் வெரி ஈஸிலி அது வாய்க்குள்ளே போய்ட்டு டைஜஸ்ட் ஆகிட்டு போயிடும். அது வந்து நமக்கு பிரயோஜனம் போயிடும். அதே மாதிரி நம்ம சொர்க்க பூந்தோட்டத்தில் வந்துட்டோம். இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம என்னென்னா கண்ணுங்கருத்தமாக இருந்துக்கணும். எந்த விதமான பாவங்களில் ஈடுபடக்கூடாது, எந்த விதமான மாற்றமான ஷரியத்துக்கு மாற்றமான பொருட்களை நாம் ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி ஈடுபடாமல் இருந்தோம்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போகிற பாதை லேஸ் இல்லை. நம்ம ஒழுங்காக சாப்பிடலை, ஒழுங்காக அதை மென்னலை, அப்படியே முழுகிட்டோம், என்ன ஆகும், போயிட்டு தொண்டையில் அங்கே அடைச்சிக்குவோம், இங்கே அடைச்சிக்குவோம். அதுக்கப்புறமா எது நமக்கு பிரயோஜனம் கொடுக்கணுமோ அதுவே நமக்கு பாதகமாக அடைஞ்சிடும். ஸோ அதனால் இப்போ நம்ம சொர்க்க பூந்தோட்டத்தில் வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், நான் தான் சொர்க்க பூந்தோட்டத்தில் வந்துட்டேனே, இப்போ என்ன, இப்போ நான் சொர்க்கத்துக்கு போகிறது லேசே அப்படின்னு சொல்லி நினச்சி என்னோட மனம் போன போக்கில் வாழ்க்கை அப்படின்னா இன்னும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம அல்லாஹ் வந்து நமக்கு பாதுகாக்கணும். ஸோ அதனால் அந்த சொர்க்க பூந்தோட்டம்ங்கிறது அந்த அளவுக்கு பெரிய பொக்கிஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வீடு கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலங்கள் மதீனா இருக்கும்போது அங்கே தான் இருந்தாங்க, அங்கே தான் தொழு வச்சாங்க. கடைசி அவங்களோட உயிர் போகக்கூடிய இடமும் அந்த இடமா தான் இருந்துச்சு. அதனால் அந்த இடத்த வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இருந்துச்சு. அந்த வீடு இப்போ ரௌதா, அதுக்கு பக்கத்தில் மிம்பர், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி வந்து மஸ்ஜித் நபவி, அதுதான் ரியாதுல் ஜன்னா. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் தான் அஸ்ஹாபே சுஃபா, இந்த திண்ணை வாசிகள் இருந்தக்கூடிய இடம். இதெல்லாம் அந்த ரௌதாக்குள்ளே, அதுக்குள்ளே வந்து முதல்ல ஃப்ரீயாக போனாங்க. இப்போ பர்மிட் வாங்கணும். இப்போ இன்ஷால்லா பர்மிட் வாங்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு டைம் கொடுப்பாங்க. நாம் அந்த ரியாதுல் ஜன்னாக்குள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம துவா செய்யணும், யா அல்லாஹ் நான் சொர்க்கத்தில் வந்துட்டேன், இனிமேல் நரகத்துடைய பாதையை அடைச்சிறேன், நரகத்துடைய பாதையை, இதுக்கு மேலே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதைகளை நான் லேசாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல துவா செய்வோம். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் தியாகம் செஞ்சாங்களோ அந்த எல்லா விஷயங்களையும் நாம் முன்னாடி படிச்சிருப்போம். அதில் நாம் அங்கே நினைவு கொண்டு வந்து ஒரு தூண் இடத்துல முடிஞ்சால் 2 ரக்கா நம்ம தொழுவது, அந்த துவா கேட்குறது, அது ரியாதுல் ஜன்னாக்குள்ளே செய்யக்கூடிய அமல் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாம் அங்கேருந்து மஸ்ஜித் நபவியில் இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு ஜியாரத்துக்கு போவோம். மக்காவில் இருக்கும்போது ஒரு ஜியாரத்து போவோம் இன்ஷா அல்லாஹ். மக்காவில் இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நமக்கு காரே சௌர், மஸ்ஜித் இது ஜபல் ரஹ்மா, அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, வாதிய கர்ஷ், அதுக்கப்புறம் மஸ்பா இஸ்மாயில், அதுக்கப்புறம் ஜிரானா, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பஸ்ஸில் நம்ம சார்பாக கூட்டிகிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு நம்ம சார்பாக பஸ் வச்சு நம்ம இன்ஷா அல்லாஹ் வண்டி வச்சு கூப்பிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி மதீனால இன்ஷா அல்லாஹ் ஒரு ஜியாரத் இன்ஷா அல்லாஹ் நம்ம சார்பாக இன்ஷா அல்லாஹ் கூப்பிட்டு போவோம். அந்த ஜியாரத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உஹதுடைய மலை, கூபா, மஸ்ஜித் கூபா, மஸ்ஜித் கிபிலத்தைன், ஹந்தக், இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் அனுமதி இருக்கோ அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் கூப்பிட்டு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் கூப்பிட்டு வரும். இது மக்காவிலும் மதீனாவிலும் இன்ஷா அல்லாஹ் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒன்று. அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இதில் வந்து ஒரு விஷயம், தாயிஃபுங்கிறது ஒன்று இருக்குது. இந்த தாயிஃப் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேக்கேஜில் கிடையாது. தாயிஃபில் யாரெல்லாம் போகணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு வாகனம் ஏற்பாடு பண்ணி அந்த வாகனத்தில் ஒரு அமௌண்ட் நம்ம இன்ஷா அல்லாஹ் பே பண்ணி அந்த வாகனம் தாயிஃப்க்கு இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வரோம். காலையில் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் நைட் ஆகிடும் வரத்துக்கு. அப்போ நம்ம ஜிரானாலாம் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் வருவோம். ஜிரானா இல்லை, மீகாத், கர்னே மனாசிர் எல்லாம் போயிட்டு தாயிஃபில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்ற இடங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வரோம். இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் இந்த பிரயாணத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் கூப்பிட்டுப்போம். அப்போது இந்த மாதிரி நம்மளுடைய அமல்கள் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் 30ஆம் தேதி நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம 30ஆம் தேதி நம்ம இன்ஷா அல்லாஹ் ஏர்போர்ட்டுக்கு மதீனாவுக்கு போவோம். 30, 31, 1, 2, 3ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் 3ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் நம்ம மதீனாலேருந்து நம்ம கிளம்புவோம். 3ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் நம்ம மதீனாலேருந்து கிளம்பி ரிட்டர்ன் ஜித்தாவுக்கு வந்து அங்கேருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃப்ளைட் எடுத்து 4ஆம் தேதி ஏர்லி மார்னிங் இன்ஷா அல்லாஹ் சென்னைக்கு நம்ம வந்து இறங்குவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்போ இந்த இருக்கக்கூடிய டே 1 நம்ம டிபார்ச்சர், டே 15 நம்மளோட அரைவல். இந்த அரைவலுடைய டெய்லி இன்ஷா அல்லாஹ் ஒரு வேலைகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இன்ஷா அல்லாஹ் நம்ம செஞ்சு தருவோம். சரிங்களா? இப்போது சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏர்போர்ட்டுக்கு எப்போ வரணும், எந்த நேரத்தில் வரணும். சில பேர் கேட்பாங்க எங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் என்ன. இன்ஷா அல்லாஹ் ஃப்ளைட்டோட டிக்கெட்ஸு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சாட்டர்டே இல்லாட்டி சண்டேக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடச்சிரும். இன்ஷா அல்லாஹ் நம்ம உடனே இன்ஷா அல்லாஹ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். சில பேருடைய டிக்கெட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம், சில பேருடைய டிக்கெட்ஸ் இன்னும் வர வேண்டியது இருக்குது. அந்த வந்த உடனே இன்ஷா அல்லாஹ் டிக்கெட்ஸ் கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது நம்மளோட ஃப்ளைட்டோட டைமிங்ஸ் என்னங்க? நம்மளோட ஃப்ளைட் வந்து காலையில் இன்ஷா அல்லாஹ் 5 o'clock. இன்றைக்கி 21ஆம் தேதி டியூஸ்டே மார்னிங் 5 o'clock. ஃப்ளைட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஏர்போர்ட்டுக்கு வரணும். எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி? 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வரணும். வரத்துக்கு முன்னாடி நம்மளோட லக்கேஜோடங்க 30 kg நமக்கு லக்கேஜ் அலவன்ஸ், 30 கிலோ.
இந்த 30 கிலோ லக்கேஜை 15 ரெண்டாக பிரித்து நம்ம வச்சுக்கலாம். நாம் ஒரு பேக் கொடுத்துருவோம், அது ஒரு 15 வச்சுக்கலாம். உங்கள் கையில் இருக்கிற பேக்கில் ஒரு 15 அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு பேக் இருந்தாலே போதும். சைடில் ஒரு பேக் கொடுத்துருப்போம், அது வந்து ஹேண்ட் லக்கேஜாக வச்சுக்கலாம். இன்ஷால்லா நாம் இன்ஷால்லா ஏர்போர்ட்டில் உங்களுக்கு சாப்பாடுக்கு உண்டான ஏற்பாடு நாம் பண்ணிடுவோம். இந்த சென்னை டு மஸ்கட்லேருந்து ஜித்தா வரைக்கும் சாப்பாடு ஏற்பாடு நம்ம இன்ஷால்லா பண்ணிடுவோம். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து அந்த அளவுக்கு சாப்பாடு இருக்காது. நம்ம சார்பாக இன்ஷால்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். இன்ஷால்லா கூட இன்ஷால்லா இப்ராஹிம் பாய் இருப்பாங்க. நம்ம ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு வரணுங்க? காலைல 5 மணிக்கு ஃப்ளைட்டு. அப்போ 4 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்லி சொன்னால் அப்போ எத்தனை மணிக்கு வரணும்? 4, 3, 2, 1 1:30 மணிக்கு இன்ஷால்லா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வரணும். 1:30க்குலாம் நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும். வீட்டிலேருந்து கிளம்பக்கூடாது. 1:30க்குலாம் நம்ம இன்ஷால்லா ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இன்ஷால்லா அங்கே உங்களுக்கு ஐடி கார்ட்ஸ், பாஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து இன்ஷால்லா உங்களை கூட்டிகிட்டு இன்ஷால்லா உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போய்ட்டு இன்ஷால்லா நமக்கு இன்ஷால்லா டேக் ஆஃப் ஆயிரும். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஷால்லா நீங்கள் நல்ல விதமாக குளிச்சிங்க. ஆண்கள் எஹ்ராம் அங்கேருந்தே கட்டிங்க. அந்த அளவு கட்ட தெரியல, நமக்கு விளக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லா ஏர்போர்ட்டுக்கு வந்துடுங்க. இப்ராஹிம் பாய் அங்கே இன்ஷால்லா கட்டி கொடுப்பாங்க. ஆனால் உங்களுடைய லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜில் வந்து எஹ்ராம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வைங்க. தயவு செஞ்சு லக்கேஜுக்குள்ளே போட்டு பேக் பண்ணிடாதீங்க. 1. 2வது, லக்கேஜ் நாங்கள் பேக் பண்ணும்போது இதில் வந்து லிக்விட் ஐட்டம்ஸ், தண்ணி இருக்கிற மாதிரி எண்ணெய், தண்ணி பாட்டில், இல்லை வேறு ஏதாவது லிக்விடாக இருக்கிற மாதிரி ஷாம்பு, இந்த மாதிரி எந்த ஐட்டம், அதே மாதிரி ஷார்ப் ஐட்டம்ஸு, கத்தி, கத்திரிக்கோல், ஷேவிங் ரேசர், பிளேடு, இந்த மாதிரி ஷார்ப் ஐட்டம், ப்ளஸ் அதுக்கப்புறமா டேப், நம்ம பேக்கிங்காகன்னு சொல்லி டேப்பு, இது அந்த மாதிரி ரோப், இந்த மாதிரி எந்த ஐட்டமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கணும் இன்ஷால்லா. இந்த மாதிரி எந்த ஐட்டம் ஹேண்ட் லக்கேஜில் வைக்கக்கூடாது. ஹேண்ட் லக்கேஜ்னால் உங்களுடைய கைப்பையில் வைக்கக்கூடாது. இது எல்லாம் உங்களுடைய இருந்தால் உங்களோட லக்கேஜில் போட்டுடணும், செக்இன் லக்கேஜில் போட்டுடணும். அதே மாதிரி பேட்ரி ஆப்ரேட்டட் ஐட்டம்ஸ், சார்ஜர், பேட்ரி ஆப்ரேட்டட் ஷேவர் இருக்குது, ஷேவரில் பேட்ரி இருக்குது, இந்த மாதிரி பேட்ரி இருக்கக்கூடிய ஐட்டமும். 2வது சார்ஜர், லேப்டாப், உங்களுடைய பவர் பேங்க், இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டம் நீங்கள் லக்கேஜுக்குள்ளே போடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் எதில் வைக்கணும்? ஹேண்ட் லக்கேஜில் வைக்கணும். உங்களுடைய கைப்பையில் நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணிங்க. தண்ணி பாட்டில் வச்சுக்கலாம், 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வழியில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸோ, உங்களுக்கு தேவையான பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கையில் வச்சுக்கணும். இன்ஷால்லா இது வச்சுட்டு வந்தோன்னா ஏர்போர்ட்டில் வந்துட்டு இன்ஷால்லா நம்ம டிபார்ட் ஆகிடுவோம். இன்ஷால்லா முசல்லா உங்கள் கையில் வச்சுங்க. ஏன்னா காலையில் ஃபஜரோடைய நேரம் நமக்கு ஃப்ளைட் இதில் ஏர்போர்ட்டில் இருப்போம், அங்கே தொடணும். லோஹருக்குலாம் நம்ம இன்ஷால்லா ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம் இன்ஷால்லா. அப்போது அந்த முசல்லா நம்ம கையில் வச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் லக்கேஜை பேக் பண்ணிவிட்டு இன்ஷால்லா வந்துடுங்க. இன்ஷால்லா சென்னை டேக் ஆஃப் ஜித்தா. மஸ்கட் லேண்டிங்கில் இன்ஷால்லா ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்குது நமக்கு. அங்கே நம்மளோட ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு இன்ஷால்லா அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இன்ஷால்லா அடுத்த ஃப்ளைட் ஜெத்தா இறங்கின உடனே இன்ஷால்லா நம்மளுடைய பஸ் அங்கே இருக்கும். அந்த பஸ்ஸில் இன்ஷால்லா நேராக கூட்டு நம்ம ஹோட்டலில் விட்டுருவாங்க. ஹோட்டலில் விட்ட உடனே அவங்களுக்கு உண்டான ரூம் இன்ஷால்லா இப்ராஹிம் பாய் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்தந்த ரூமுக்கு போயிருங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. சாப்பாடோட விஷயம் அவங்க என்ன நடக்குது, என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்ஷால்லா அங்கே சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்ஷால்லா நம்மளோட சாப்பாடு நாம் ஈவினிங் வரைக்கும் நாம் இன்ஷால்லா எப்போ போய் நாங்கள் ஒரு 3 மணி 4 மணி ஆயிரம் போய் சேர்றதுக்கு இன்ஷால்லா நம்ம ஹரம்க்கு போகலாம், தொழுலாம், வந்துடலாம். ஆனால் உம்ரா வந்து இன்ஷால்லா இஷாவுக்கு பிறகு தான் நம்ம உம்ரா செய்வோம். அது வரைக்கும் நாம் இன்ஷால்லா ரெஸ்ட் எடுப்போம். இஷாவுக்கு பிறகு இன்ஷால்லா உம்ரா. அதுக்கு அடுத்த நேரத்தில் இன்ஷால்லா எந்தெந்த டைமில் இன்ஷால்லா என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களை இன்ஷால்லா கேட்டுக்குங்க. இப்ராஹிம் பாய் அவங்க சொல்லுவாங்க இன்ஷால்லா இந்த நேரத்தில் இது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி நாமளும் குரூப்பில் இன்ஷால்லா அப்டேட் பண்ணோம். அதே மாதிரி இன்ஷால்லா என்னோட வேலைகள் செஞ்சுக்கிட்டே வரலாம். இன்ஷால்லா சாப்பாடோடைய விஷயங்கள், டிரான்ஸ்போர்ட்டோடைய விஷயங்கள், ஜியாரத்துடைய விஷயங்கள் அவங்க ஏற்பாடு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்ஷால்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ஷால்லா நம்ம போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இன்ஷால்லா திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது மதீனாலேருந்து நம்ம ஜித்தாலேருந்து நம்ம ஃப்ளைட் வரும்போது இன்ஷால்லா அதே உண்டான சாப்பாடோட ஏற்பாடெலாம் நம்ம இன்ஷால்லா பண்ணிடுவோம். அதே மாதிரி லக்கேஜ் நமக்கு 30 kg லக்கேஜ் அலௌடு. 30 kgக்குள்ளே நம்ம லக்கேஜ் வைக்கிறது நமக்கு நல்லது. லக்கேஜுக்குள்ளே தண்ணி வச்சா நம்மளுடைய பொறுப்பு கிடையாது. ஒரு 5 லிட்டர் தண்ணியோட கேன் நாம் கொடுத்துருவோம் இன்ஷால்லா. அது லக்கேஜ் இல்லாமல் வெளியில் தான் வைக்கணும். அது வெளியில் இன்ஷால்லா வச்சு அது சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆனால் லக்கேஜுக்குள்ளே நம்ம தண்ணி வைக்கலாமான்னு சொன்னால் அது உங்கள் இஷ்டம், வச்சா வைங்க. அது விட்டுட்டான்னு சொல்லி சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் சில நேரத்தில் விட்டுருவான், சில நேரத்தில் எடுக்க சொல்லுவான். ஸோ அதனால் நம்ம அது உண்டான நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த லக்கேஜ் என்ன அளவு இருக்கோ அதுக்குள்ளே தான் நம்ம லக்கேஜ் பேக் பண்ணணும் இன்ஷால்லா. அதுக்கு மேலே எக்ஸஸாக பேக் பண்ணி ஏர்போர்ட்டில் போயிட்டு அங்கே போய் பிரித்து அது பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால் நம்மளுடைய என்ன அலவன்ஸ் இருக்கோ அந்த அலவன்ஸ்க்கு நம்ம லக்கேஜ் வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கும் தலைவலி இல்லை, மற்றவங்களுக்கும் தலைவலி இல்லை இன்ஷால்லா. இது ஒன்று. 2வது இன்ஷால்லா இந்த குரூப்பில் ஒரு 4 பேர் அல்ஹம்துலில்லாஹ் சிங்கப்பூர்லேருந்து வராங்க. இன்ஷால்லா இம்ரான் பாய் அவருடைய ஃபேமிலி சிங்கப்பூர்லேருந்து இன்ஷால்லா வரீங்க. உங்களுடைய ஃப்ளைட் டைமிங்ஸ் என்ன, உங்களுடைய டைமிங்ஸ், நீங்கள் அங்கேருந்து எப்போ கிளம்பணும், நீங்கள் எஹ்ராம் எங்கே கட்டணும்,
நீங்கள் வந்து எங்கே வந்து நீங்கள் வந்து வயா கத்தார் வருவீங்க இன்ஷா அல்லாஹ். தோஹாவில் இறங்கி தோஹாலேருந்து நீங்கள் ஜித்தாலேருந்து இறங்குவீங்க. ஜித்தாலேருந்து வந்து இறங்கின பிறகு இன்ஷா அல்லாஹ் அங்கேருந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு நாம் எப்படி உங்களை எப்படி சேர்ப்போம், எப்படி கோஆர்டினேட் பண்ணோம், இது எல்லா விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா உங்களுக்கும் சேர்த்து இதில் சொன்னால் ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் சொன்னால் தனிப்பட்ட பெருசாயிரும். ஸோ அதனால் உங்களுடைய விஷயங்கள் நான் மறக்கல. உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நான் தனிப்பட்ட முறையில் இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லாக நான் எஜுகேட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எஜுகேட் பண்ணுறேன். மற்ற விஷயங்கள் முடிச்சிட்ட பிறகு நீங்களும் இன்ஷா அல்லாஹ் குரூப்போடு வந்து சேர்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம செஞ்சுருக்கோம். குரூப்போடு வந்து சேர்ந்துட்ட பிறகு 15 days நம்ம குரூப்போடு இருக்க போகிறீங்க. அப்புறம் போகும்போது நாம் என்ன செய்யணும் அந்த விஷயங்களும் உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எல்லாமே நான் எஜுகேட் பண்ணுறேன். சரிங்களா இம்ரான் பாய்? ஓகே இன்ஷா அல்லாஹ். இப்போது இது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய உம்ராங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லிட்டோம். இப்போ இதில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்துங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் கேளுங்க. தேவையில்லாத விஷயங்கள் நம்ம குரூப்பில் போட வேண்டாம். தேவையில்லாத விஷயங்கள், ஏன்னா மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ரொம்ப அதிகமாக கேட்கணும். இது வந்து எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த விஷயங்கள் கேட்கறதுனால எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்ததுன்னா குரூப்பில் கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் தனிப்பட்ட முறையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த குரூப்பில் எங்களுடைய ஆஃபீஸோட பேரன்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, குரூப்பில் யார் வர போகிறாங்க, அவங்களோட நம்பர் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் அப்டேட் பண்ணுவோம். அவங்களோட இன்ஷா அல்லாஹ் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஐடி கார்டு எல்லாமே தருவாங்க. இந்த ஐடி கார்டு தயவு செஞ்சு நீங்கள் அதை போடுங்க. ரெண்டாவது அதே மாதிரி ஜித்தா ஏர்போர்ட்டில் நான் போய் இறங்குவோம். அங்கே போய் ஃப்ரீ சிம் அது இதுன்னு சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட் கேட்பாங்க. இங்கேயும் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் வைக்காதீங்க. இமிக்ரேஷனை தவிர்த்து இமிக்ரேஷனில் மட்டும்தான் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். வேறு எங்கேயும் நமக்கு எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அங்கே மட்டும்தான். வேறு யார் வந்து கேட்டாலும் குரூப் லீடர் இருக்காங்க, குரூப் லீடர் கிட்ட பேசிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். சிம் கார்டெலாம் வாங்கணுன்னா இன்ஷா அல்லாஹ் ஹோட்டலில் வைஃபை இருக்குது, அந்த வைஃபை யூஸ் பண்ணலாம். சிம் கார்டு வாங்கணும்னா சவுதியில் போய்ட்டு அங்கே மக்காவில் போய்ட்டு இன்ஷா அல்லாஹ் சிம் கார்டு வாங்கிக்கலாம். மற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் பாய் உங்களுக்கு ஹெல்ப் செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். அங்கே ஜஹங்கீர் பாய் இருக்காங்க, இப்ராஹிம் பாய் இருக்காங்க, இன்னும் மற்ற உலமாக்கள் இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அல்லாஹ் லேசாகட்டும், எங்களோட உம்ராவை கபூல் செய்யட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.